இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். இங்கே ஒரு பாதை, எத்தனையோ பாதை இருக்கலாம். மனுஷன் உண்டாக்கப்பட்ட பாதை, இல்லை சாத்தான் கொடுக்குற பாதை, இல்லை யாரோ நம்மளால் நாமளே உண்டாக்கப்பட்ட பாதை, எல்லா பாதையும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பாதையும் அது எங்கே போய் முடியும் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ சாத்தான் கொடுக்குற பாதை என்ன? அது அக்னி கடலில் போய் முடியும். அதில் என்ன இல்லை, ஜீவனே இல்லை, அழிவில்லாத அக்னி இருக்கும். இப்போ மனுஷன் உண்டாக்குன பாதை, அது முடிவு பார்த்தீங்கன்னாக்கா தெரியாது. அது ஒருபோதும் என்ன இல்லை, அதில் கஷ்டமோ நஷ்டமாக தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் இங்கே ஒரு பாதையை பற்றி இருக்குது. அப்படி என்ன வசனம் இருக்குன்னு சொன்ன மாதிரி நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அல்லேலூயா. நீதியின் பாதை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியின் பாதையில் நமக்கு ஜீவன் உண்டு. ஏன்னா வசனம் சொல்லுதில்லை, நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொல்லி, அந்த ஜீவன், அந்த பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் எப்பவுமே மரணம் என்பதை பார்க்கவே முடியாது. நம்ம இப்போ பார்த்தீங்கள, நிறைய சொன்னோம் இல்லைங்களா, சாத்தானுடைய பாதை, மனுஷனுடைய பாதை, இல்லை நம்முடைய பாதை என்னாகும், அந்த பாதையெல்லாம் ஒன்றுத்துக்கு அதுக்கு ஒவ்வொரு பாதை இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாதையில் மரணமே இல்லை. நம்ம மரணமில்லாத அந்த பாதையை நம்ம நோக்கி பார்க்கணும். மனுஷன் காட்டுற பாதையிலையோ சாத்தான் காட்டுற பாதையிலையோ நம்ம போயிடக்கூடாது. அதனால் நம்ம ஜீவனுடைய பாதையில் போகணும்னா ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அனுதினமும் அவருடைய வார்த்தையை நம்ம வாசித்து அவருடைய அடிச்சுவடை நம்ம பின்பற்ற போகும்போது அந்த நீதியின் பாதையில் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். மரணமே நம்ம பார்க்க முடியாது. அந்த பாதையில் ஒரு சந்தோஷம், சமாதானத்தை நம்ம பார்க்க முடியும். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, அந்த நீதியின் பாதை எனக்கு கொடுங்க ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வசனங்களை எனக்கு கொடுங்க. நாங்கள் மரணத்தையே பார்க்காதபடிக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அனுதினமும் ஆண்டவர் அந்த மரணம் என்கிற அந்த வார்த்தைகளும் அந்த செய்திகளும் கேட்காதபடிக்கு உம்முடைய நீதியின் பாதையில் நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஐயா. ஆண்டவர், அந்த ஜீவனை கொடுங்க ஆண்டவர். நீங்கள் ஜீவனாக இருக்கிறீங்க ஆண்டவரை. அதை கிருபை செய்து நடத்தி காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் அற்புதம் செய்து அதிசயங்களை காண பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.